சிறிய நேரத்தில் ரமதானிலே நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய மிக முக்கியமான சட்டங்களை பற்றிய ஒரு சிறிய விளக்கத்தை எனக்கும் உங்களுக்கும் நான் கூறிக்கொள்கிறேன். அர்கானு ஸியாம், நோன்புடைய ருக்குன்கள். அந்நியா, நோன்பிலே ஒரு முஸ்லிம் செய்ய வேண்டிய முதல், நோன்பிலே அவனுக்கு கடமையாக்கப்பட்ட மிக மிக முதல் அம்சம் அந்நியா, எண்ணம். என்ன எண்ணம்? நோன்பு வைக்கிறேன் என்ற எண்ணத்தை உள்ளத்திலே கொள்ள வேண்டும். முழு மாதத்திற்கும் ஒரு நியத்து போதுமா? இன்றைய இரவில் நான் முழு மாதத்துடைய நோன்பையை வைக்கிறேன் என்று ஒருவர் கூறினால் அந்த நோன்புகள் அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்படுமா? ராஜிஹான கவுல், ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்து உலமாக்கள் மத்தியிலே குர்ஆன் சுன்னாவின் வழியில் முடியாது. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் லம் யுபய்யித் ஸியாம் قبل الفجر فلا صيام له. ஃபஜ்ருக்கு முன்னால் யார் ஒருவன் நியத்தை மேற்கொள்ளவில்லையோ அவனுடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படாது. எப்படி நியத்? நவைத்து ஸௌமதின் அன்னதாஇ ஃபர்து ரமலான் என்று வார்த்தைகளால் நியத்தை வைப்பதா? பித்ஆ. பித்ஆ மார்க்கத்திலே புதுமையாக நுழைக்கப்பட்ட சொல். நியத் உள்ளத்தை சேர்ந்தது. இன்னமல் அஅமாலு பின்னிய்யா, உள்ளத்தை சார்ந்தது. நாவால் மொழிவது மார்க்கத்திலே புதுமையை ஏற்படுத்துவது. உள்ளத்தால் நாளை நோன்பு வைக்கிறேன் என்ற அவன் நியத்தை ஒவ்வொரு ரமலானுடைய இரவிலும் ஃபஜ்ருடைய வக்திற்கு முன்னதாக மேற்கொண்டால் தான் அவனுடைய நோன்பு அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படும். ஆனால் இந்த நிய்யா நஃபிலான நோன்புகளுக்கு கிடையாது. நஃபிலான நோன்புகளுக்கு ஃபஜ்ர் வக்துக்கு முன்னால் நியத்தை வைக்க வேண்டும் என்பது ரமதானுடைய மாதத்திற்கு மட்டும்தானே தவிர எதற்கு கிடையாது. எதற்கு கிடையாது? நஃபிலான நோன்புகளை வைப்பதற்கு கிடையாது. ஏனென்றால் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கலாம். அதிகாலை உதயமானதற்கு பிறகு வீட்டிற்கு வருவார்கள். கேட்பார்கள், அல்லாஹ்வுடைய தூதர், ஹல் இந்தக்கும் ஷைஉன், உங்களிடத்தில் உணவு ஏதாவது இருக்கிறதா? குல்னா லா, நாங்கள் இல்லை என்று சொல்லுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவார்கள், ஃபஇன்னி இதன் ஸாயிம், அப்படி என்றால் நான் நோன்பாளி. இது எதற்கு? நஃபிலான நோன்புகளுக்கு தானே தவிர காலை பொழுதை அடைந்தும் அவர் உணவை சாப்பிடாமல் இருந்தால் அவர் நோன்பை நோக்கிறேன் என்ற அந்த நிமிடத்தில் நியத்தை வைத்து நோன்பை தொடரலாம். ஆனால் ரமதானுடைய மாதத்துடைய நோன்பிற்கு ஒவ்வொரு ஃபஜ்ருடைய தொழுகைக்கு முன்னாலும் நியத் அவசியம். இரண்டாவது அல் இம்சாக்கு வல் இம்தினா, தடுத்துக் கொள்ளுதல், விலக்கிக் கொள்ளுதல். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மாதத்திலே உணவை சாப்பிடுவதை, பானங்களை குடிப்பதை அல்லாஹ் தடை விதித்திருக்கிறார். மேலும் ஒரு தடை, தங்களுடைய மனைவியிடத்திலே சேருவதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மாதத்துடைய பகல் பொழுதுகளில், ரமதானுடைய நேரங்களில், சஹருடைய வக்திலிருந்து இஃப்தாருடைய வக்து வரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மூன்று அம்சங்களையும் அல்லாஹ் தடுத்திருக்கிறார். இதை தடுத்துக் கொள்வது ரமதானுடைய ருக்குன் சானி, இரண்டாவது ருக்குன். மூன்றாவது பொதுவான நியதி, அவர் முஸ்லிமாக இருக்க வேண்டும், சிந்தனை உள்ளவராக இருக்க வேண்டும், வயதை அடைந்தவராக இருக்க வேண்டும். அவர் பைத்தியக்காரராகவோ அல்லது சிந்திக்கும் ஆற்றல் இல்லாதவராகவோ அவர் வயதை அடையாதவராகவோ இருந்தால் அவருக்கு நோன்பு கடமை இல்லை. இந்த தன்மையிலிருந்து அவர் விலகி இருந்தால், முஸ்லிமாக சிந்தனை உள்ளவராக வயதை அடைந்திருந்தால் இவருக்கு நோன்பு கடமை. இரண்டாவது, நோன்பை முறிக்கக்கூடிய மிக பெரிய காரணங்கள்.
முதலாவது, தங்களுடைய மனைவியிடத்திலே, தங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட ஹலாலான மனைவியிடத்திலே ரமதானுடைய வேலைகளில் சேரக்கூடிய அந்த நிகழ்வு நடந்தால் அதே நேரத்தோடு அந்த நோன்பு முறிக்கப்படும். அந்த நோன்பு முறிக்கப்படும். நோன்பை முறித்தால் அவருடைய கஃபாரா, அவருடைய பரிகாரம், அவர் ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும். 2 மாதங்கள் தொடர்ந்து நோன்பை நோக்க வேண்டும். 2 மாதங்கள் ரமதான் முடிந்ததற்கு பிறகு தொடர்ந்து நோன்பை நோக்க வேண்டும். நோக்கக்கூடிய தொடரான நோன்பிலே இடையே அல்லாஹ் நோன்பு பிடிக்க தடை விதித்த நாட்கள் வந்தால், ஈதுடைய நாட்கள் வந்தால் அங்கே நோன்பு பிடிக்க கூடாது. நாட்கள் வந்தால் அவர் அந்த நாளை விட்டுவிட்டு அந்த 2வது மாதம் முடிந்த அடுத்த நாள் அந்த நோன்பை நோற்றுக்கொள்ள வேண்டும். 3வது, 60 ஏழைகளுக்கு அவன் உணவளிக்க வேண்டும். 60 மிஸ்கின்களுக்கு அவன் உணவளிக்க வேண்டும். ஆதாரம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஒரு மனிதர் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரை அழிந்து விட்டேன், ஏன் தோழரை அழிந்து விட்டீர்கள் என்று கூறுகிறீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதரை, ரமதானுடைய வேளையில் என்னுடைய மனைவியோடு சேர்ந்து விட்டேன். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஹல் தஜிது மா துஅதிகு ரகபா, ஒரு அடிமையை விடுதலை செய்வதற்கு உன்னிடத்திலே சக்தி இருக்கிறதா? காலலா, அல்லாஹ்வுடைய தூதரை எனக்கு இல்லை. ஃபஹல் தஸ்ததீஉ அன் தஸூம ஷஹரைன் முத்ததாபிஐன், 2 மாதங்கள் தொடர்ந்து நோன்பு வைப்பதற்கு உனக்கு சக்தி இருக்கிறதா? காலலா, எனக்கு இல்லை அல்லாஹ்வுடைய தூதரை. ஃபஹல் தஜிது மா துத்இமு 60 மிஸ்கீனா, 60 ஏழைகளுக்கு உணவளிப்பதற்கு உனக்கு சக்தி இருக்கிறதா? காலலா, இல்லை அல்லாஹ்வுடைய தூதரை. 3க்கும் வாய்ப்பு இல்லை. சும்ம ஜலச, பின்னால் அமர்ந்து விட்டார். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சில பேரித்தம்பழங்களுடைய குவியல்கள் கொடுக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த தோழரை அழைத்தார்கள். தஸத்தக் பிஹாதா, தோழரே, இதை அல்லாஹ்வுடைய பாதையில் சதகா செய்து அந்த கஃபாராவை நீ முழுமைப்படுத்திக் கொள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இந்த தோழர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, சதகாவை வாங்குவதற்கு தகுதியானவர்கள் யார்? யார்? ஏழைகள். அந்த ஏழைகளுடைய பட்டியலில் என்னை கருதுகிறேன். இந்த சதகாவை வாங்குவதற்கு என்னை விட தகுதியானவர் இந்த மதீனாவிலே கிடையாது. சதகாவை வாங்குவதற்கு என்னை விட மதீனாவிலே ஏழை கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தையை கேட்டவுடன் சிரித்தார்கள். சுப்ஹானல்லாஹ், சிரித்தார்கள். அவருடைய அந்த பதிலை கேட்டு, இத்ஹப் ஃபஅத்இமு அஹ்லக், இதை எடுத்து சென்று உன்னுடைய குடும்பத்திற்கு உணவளி என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவரை அனுப்பினார்கள். இது எல்லோருக்கும் உள்ள சட்டம் அல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு கொடுத்த விதிவிலக்கு. எமக்கு என்ன? இது போன்ற குற்றத்தை செய்துவிட்டால் ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும், அல்லது 2 மாதங்கள் தொடர்ந்து நோன்பு வைக்க வேண்டும், அல்லது 60 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, உலமாக்கள் கருத்து வேறுபாடு படுகிறார்கள். ஒரு ஆண் நிர்பந்தித்து பெண் இது போன்ற குற்றத்தை ரமதானுடைய மாதத்தில் செய்துவிட்டார், அந்த பெண்ணிற்கு 3 அக்வால்கள் இருக்கிறது. அதில் ஏற்றமான கவுல், மார்க்க அறிஞர்களிடத்தில் ஏற்றமான கவுல், நிர்பந்திக்கப்பட்ட அந்த பெண் இந்த கஃபாராவை மேற்கூறப்பட்ட 3 கஃபாராக்களை நிறைவேற்ற வேண்டாம், அதற்கு பதிலாக அந்த பெண் அந்த நோன்பை கதா செய்தால் போதுமானது. அந்த பெண் நிர்பந்திக்கப்பட்ட அந்த பெண் கதா செய்தால் போதுமானது. 2வது, நோன்பை முறிக்கக்கூடிய மிகப்பெரிய காரியம், வேண்டுமென்று தன்னுடைய இச்சைகளை வெளிப்படுத்தக்கூடிய அந்த செயலை செய்துவிட்டால், அவனுடைய அந்த செயலின் மூலமாக அந்த நிலைமைக்கு அவன் தள்ளப்பட்டான்,
அவனுடைய கஃபாரா அவன் செய்த மாத்திரத்திலேயே, அவனுடைய சக்தி வெளிப்பட்ட மாத்திரத்திலேயே அவனுடைய நோன்பு முறிக்கப்படும். ஆனால் அவன் குடிக்கவோ அருந்தவோ கூடாது, நோன்பை முழுமைப்படுத்த வேண்டும். அவன் ரமதானுடைய மாதம் முடிந்ததற்கு பிறகு மீண்டும் அந்த நோன்பை வைக்க வேண்டும். வேண்டுமென்றே இது போன்ற செயல்களிலே ஈடுபட்டு சக்தியை வெளிப்படுத்தி விட்டால், அல்லது இரவுடைய தூக்கங்களில் தானாக தன்னுடைய சக்தி வெளிப்பட்டு விட்டால் அவனுக்கு நோன்பு முடியாது. அவன் சஹருடைய பொழுதை அடைந்தாலும் அல்லது அவனுடைய சஹருடைய பொழுது முடிந்தாலும் சரி, அதே நிலையிலேயே அவன் எழும்பினால் அவனுடைய நோன்பு முடியாது. இது இயற்கையாக வேண்டுமென்று சக்தி வெளிப்பட்டால் அவனுடைய நோன்பு முறிக்கப்படும். அதற்கு கஃபாரா அந்த நோன்புடைய மாதம் முடிந்ததற்கு பிறகு அவன் அந்த நோன்பை நோக்க வேண்டும். மூன்றாவது, வேண்டுமென்றே தண்ணீரையும் உணவையும் எதையாவது குடித்து விட்டால், அறிந்து விட்டால் அவனுடைய நோன்பு முறிக்கப்படும். முறித்த மாத்திரத்திலேயே சாப்பிடவோ குடிப்பதோ கூடாது, நோன்பை தொடர வேண்டும். அவன் அந்த நோன்பை ரமதானுடைய மாதம் முடிந்ததற்கு பிறகு கதா செய்ய வேண்டும். அல்லது மறதியிலே செய்து விட்டால், மறதியிலே அருந்தவோ அல்லது குடிக்கவோ அருந்தவோ அல்லது சாப்பிடவோ செய்து விட்டால், இதா நசிய ஃபஅகல வஷரிப ஃபல்யுத்திம்ம ஸௌமஹு, அவன் நோன்பை முழுமையாக்கட்டும். அறியாமல் சாப்பிட்டால் குடித்தால், ஃபஇன்னமா அத்அமஹு அல்லாஹு வஸகாஹு, அவனுக்கு அல்லாஹ் தான் உணவளித்திருக்கிறான், அவனுக்கு அல்லாஹ் தான் அருந்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அருள். ஒருவன் இப்படி மறதியிலே நோன்புடைய நேரத்திலே தண்ணீரை அருந்துகிறான், உணவை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறான், அவனுக்கு அல்லாஹ் உணவளிக்கிறான் என்று நாம் பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது. அவனை எச்சரிக்கை செய்து அவன் நோன்பாளி என்பதை நினைவுபடுத்த வேண்டும். நான்காவது, வேண்டுமென்றே வாந்தி எடுத்தான், வேண்டுமென்றே வாந்தியை மேற்கொண்டான், அவனுடைய நோன்பு முறிக்கப்படும். அவன் அந்த நோன்பை ரமதானுடைய மாதம் முடிந்ததற்கு பிறகு மீண்டும் நோக்க வேண்டும். ஐந்தாவது, பெண்களாக இருந்தால் ஹைல் நிஃபாஸ், குழந்தை பிறக்கக்கூடிய அந்த நேரத்திலே வரக்கூடிய அந்த சக்தியும் அல்லது அவர்களுடைய இயற்கையான அந்த காலங்களிலும் அவர்கள் ரமதானுடைய மாதத்தில் அந்த போக்குகள் ஏற்பட்டால் அவர்கள் அந்த நேரத்தில் நோன்பை முறித்துக் கொண்டு அவர்கள் ரமதானுடைய காலம் முடிந்ததற்கு பிறகு அந்த நோன்பை நோக்க வேண்டும். இதுவெல்லாம் நோன்பை முறிக்கக்கூடிய மிக முக்கியமான காரியங்கள்.